மனுஷனால வாழவே முடியாது. இந்த துணை இல்ல அப்படின்னு சொன்னா, மனுஷன் வேஸ்ட்டு. என் பிள்ளையால தான் இப்படி ஆச்சு. என் கணவனால தான் இப்படி ஆச்சு. இல்ல, இல்ல, இல்ல. என்னால தான். அப்படின்னு ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற எந்த பெண் இருக்கிறாங்களோ, அவ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குணசாலியான பெண். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 31:25. அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது. வருங்காலத்தைப் பற்றி மகிழ்கிறவளாக இருக்கிறாள் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆனா, இதை வேற ஒரு மொழிபெயர்ப்புல நம்ம படிச்சோம்னா, பெலத்தையும் கனத்தையும் தரித்துக்கொண்டு வருங்காலத்தை பார்த்து நகைக்கிறாள் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லுது. அப்ப நகைக்கிறாள். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா, வருங்காலத்தை குறித்ததான ஒரு பயம் கிடையாது. அ ஏன்னா என்ன நடக்கப் போகுதுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி என்பது போல அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு சொன்னா, பெலத்தையும் கனத்தையும் தரித்துக்கொண்டு அவள் செயல்படுகிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நாம கடந்த நாட்கள்ல தியானித்தது போல ஸ்தோத்திரம். இந்த ஏற்ற துணை, இந்த துணை என்பவள் தகுந்த ஒரு உதவியாளராகவும், பொருத்தமான ஆதரவு கொடுக்கிறவளாகவும், உகந்த வாழ்க்கைக்கு ஒரு துணையாகவும் நிற்கிற ஒரு பெண்ணாக ஸ்தோத்திரம் குணஸ்தாலியான ஸ்திரீ காணப்படுகிறாள். ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் அவளை காண்பித்துக் கொடுக்கிறது, அவளுடைய உடலை குறித்து காண்பித்துக் கொடுக்கிறது எப்படின்னா, அவள் பலவீன பாண்டம் என்று காண்பித்துக் கொடுக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த பலவீன பாண்டம் என்பது அறிந்த ஒரு காரியம். ஆனால் தெரிந்த ஒரு காரியத்தை நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்க பலவீன பாண்டமா இருக்கிறதுனால, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா, உங்கள பலத்தினாலும், கனத்தினாலும் என்ன செய்யுங்க, உங்களை இடைக்கட்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ அவள் ஆகாரத்த பாருங்க, ஸ்தோத்திரம் 17வது வசனத்துல, தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்லி 17வது வசனத்துல 31வது அதிகாரம் நீதிமொழிகள்ல 17வது வசனத்த நாம் வாசித்தோம்னா, தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் என்ன செய்கிறது? அவங்களுடைய பலவீனம் காணப்படுகிறது. அந்த பலவீனத்தை குறித்து அவள் முன்பே அறிந்திருக்கிறபடியினால, வருங்காலத்தை குறித்து முன்பே அறிந்திருக்கிறதுனால, இன்ன டேட்டுல இன்ன காரியம் நடக்கப் போகிறது என்பதை அறிந்திருக்கிறதுனால, அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு சொன்னா, தன்னை பலத்தால் இடைக்கட்டிக் கொள்ளுகிறாள். அப்ப என்ன செய்யணும்? முன்பாகவே அதற்கான ஆயத்தங்களை. ஏன்னா, இந்த பலவீனம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த பலவீனம் நம்மளை நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறதற்கு முயற்சி செய்கிறது. நமக்கு துணையா இருக்கிறவர்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு இந்த பலவீனம் என்ன செய்கிறது? நம்மளை தடுக்கிறது. அப்போ, அ இந்த பலவீனத்தை காரணம் காட்டிக்கொண்டு என்ன செஞ்சிடுறோம்? சில நேரங்களில நாம வளர்ச்சி பெற வேண்டிய காரியங்களில குன்றிப் போகிறோம். குன்றிப் போய் விடுகிறோம். நாம செல்ல வேண்டிய அந்த நோக்கத்தை, அந்த காரியத்தை இழந்து, வேறு விதமா அப்படியே படுத்துடுறோம். அப்படியே நான் பலவீன பாண்டங்க. என்னால முடியாது. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னால இன்னைக்கு செயல்பட முடியாது. அப்படின்னு சொல்லி, அ நம்ம என்ன செஞ்சுர்றோம்? நம்முடைய பலவீனத்தை காரணமாக வைக்கிறோம். ஆனா, ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. நீ என்ன செய்யு? உன்ன பலத்தினால இடை கட்டிக்கொள்ளு. அ உன்னுடைய பலத்தை கனத்திற்கென்று பயன்படுத்து. வருங்காலத்தை குறித்து அந்த காரியம் தானே. அது மகிழ்ச்சியோட நான் அதை எதிர்த்து போராடி நான் ஜெயம் பெற்றுருவேன். அப்படிங்கிற ஞானத்த உள்ளார வைக்கிறா. தைரியத்த உள்ளார வைக்கிறா.
அ எதிர்காலத்தில வருகிற பிரச்சனைய உள்ளார வச்சு, அதற்கான சொல்யூஷன என்ன செய்கிறா, தன்னுடைய திறமையினாலும், தன்னுடைய விடாமுயற்சியினாலும், பிறருடைய துணையாக நான் இருக்கிறபடியினால, நான் என்ன செய்யணும், என்னை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு மற்றவங்கள நான் ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா, என்னுடைய வேலை நோக்கம் என்னன்னா, துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ துணையாக கொடுக்கப்பட்டிருக்கிற நானு, ஸ்தோத்திரம் என்னுடைய மனைவிக்கு ஒரு வேலை குடுத்துருந்தோம். அவங்கள டியூஷன் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த டியூஷன் நடத்திட்டு இருக்கும்போது, அதுக்கான ப்ரிப்பரேஷனும் முன்னாடியே இருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்றேன், நான் பலவீனமா தலைவலியோட உட்காந்துருந்தேன். அவங்க அதுக்கான ப்ரிப்பரேஷன செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், எனக்கு தலை வலிக்குது, ரொம்ப தலை வலிக்குது. என் தலையில கொஞ்சம் இது தைலம் வச்சு குடுங்க. உடம்பு ஹீட் ஆயிடுச்சு. அதனால தலையில எண்ணெய் வைக்கணும் அப்படின்ட்டு, நான் போய் வச்சுக்கலாம். ஆனா, அவங்கள வைக்க சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே தலைவலியில சாஞ்சிட்டே அப்படியே என்ன செஞ்சுட்டேன், அப்படியே சாஞ்சிட்டே உட்காந்துருக்கிறேன் கொஞ்ச நேரம். அ அவங்க டக் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு டக்குன்னு வந்து என்ன செஞ்சாங்க, என் தலையில எண்ணெய் வச்சு தேய்ச்சு விட்டாங்க. அப்புறம் போய் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு தயார் பண்ணாங்க. அ ஆனா என் தலையில எண்ணெய் வச்சு விட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து டியூஷனுக்கான காரியத்த ஆயத்தப்படுத்திட்டு, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் சாஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். அ அப்போ இந்த என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு துணை இருக்கு, எனக்கு ஒரு துணை இருக்கு அப்படின்னு சொல்லி தான் என் மனசு தோணுது. நான் செய்யணும்னு தோண மாட்டேங்குது. அ ஏன்னா, இந்த துணைய எதிர்பார்த்து தான் எல்லாவற்றையும் செயல்பட வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும் என் மனைவிய எதிர்பார்த்தேன். நான் எங்க போனாலும் என் பிள்ளைங்கள கூட்டு போகணும்னு நெனைக்க மாட்டேன். என் மனைவிய கூட்டு போகணும்னு நெனைப்பேன். என் மனைவி என் கூட வரணும் அப்படின்னு நெனைப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, துணை. அவங்க வந்து ஏற்ற துணை. அதனால எங்க போனாலும் அவங்க வரணும்னு நெனைப்பேன். அவங்க பலவீனமா இருக்கிறாங்கன்னா கூட, என் கூட வரலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குமே ஒழிஞ்சு, அ ஆனா அந்த பலவீனத்த இதுவரையிலும் அவங்க என் கூட அந்த பலவீனத்த ஷேர் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு வெளிக்காமிச்சுக்க மாட்டாங்க. அவங்க ரொட்டீனா செஞ்சுகிட்டே இருப்பாங்க. எதையாலும் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அ அவங்களுடைய கண் விழிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இரவு நேரங்கள்ல கண் விழிப்பு வந்து எப்போதும் அவங்களுடைய தீபம் அணைகிறதில்ல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, காலைல என்ன செய்யணும்? அ காலையில என்ன பண்ணணும்? அந்த ஞானம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு நெறைய பெண்கள் ஸ்தோத்திரம். நெறைய ஆண்கள் சாதிக்கிறத பார்த்துருக்குறோம். இந்த சாதிக்கிறத காரியங்கள பார்த்தோம்னா, சச்சின் டெண்டுல்கரோடைய மனைவி யாரு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. தோனியோட மனைவி யாருங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. அ இவங்கெல்லாம் சாதிச்சவங்களா அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன சாதிச்சாங்க அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது. ஆனா சாதிக்க வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அ ஒவ்வொருத்தரையும் சாதிக்க வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, பின்னாடி அவங்க செயல்படுகிற அந்த காரியம். வேதத்துல ஒரு இடத்துல ஸ்தோத்திரம் எஸ்றா 9ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம். எஸ்றா ஒரு வேண்டுதலை ஏறெடுக்கிறார். அதுல அவர் சொல்லி ஒப்புக்கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் அப்படி சொல்றார். அப்போ பொறுப்பை அவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். எங்க பிதாக்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்க இன்னைக்கு கஷ்டப்படுகிறோம் அப்படின்னு சொல்லல அவரு. எங்க பிதாக்கள் வந்து வேறு இடத்துல பெண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்கிறது. ஆனா அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம். அப்போ துணையா இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் ஒரு குடும்பத்தினுடைய அக்கிரமத்தை சுமக்கிற ஒரு பெண்ணாக தான் இருக்கிறார்.
என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும், எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, மெய்க்காப்பாளனாகிய துணைய தான் முதல்ல கேட்பாங்க. விசாரிப்பாங்க. அப்போ ஒரு கணவன் ரட்சிக்கப்படுகிறதற்கும், அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறதற்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறது யாருன்னா பெண்ணு தான். அ ஒரு கணவன் ஸ்தோத்திரம் உயர் ஸ்தானத்தில நிறுத்தப்படுகிறதற்கும், அ கீழ் ஸ்தானத்தில தள்ளப்படுகிறதற்கும் காரணம் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணு தான். இன்னைக்கு நான் எங்க ஊர்ல இருக்கிறேன். என் மனைவி வந்து சென்னை. ஆனா, நான் வெளியில போகும்போது என்னை அறிமுகப்படுத்துறாங்க. டியூஷன் வர பிள்ளைங்க. என்ன அறிமுகப்படுத்துறாங்கன்னா, எங்க டியூஷன் அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா, எங்க ஊர்ல இருக்கிறேன் நானு. என்னைய வந்து எங்க அப்பா பேர சொல்லி என்னைய வந்து அறிமுகப்படுத்தல. ஆனா, என்னைய அறிமுகப்படுத்துறது எப்படி அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, என் ஒய்ஃப் பேர சொல்லி சென்னை வாசி அவங்க. அவங்கள வந்து இந்த கிராமத்தில இப்போ பரவிட்டாங்க. அவங்க பேரு போயிடுச்சு. இப்போ டியூஷன் அக்கா இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ என்னை நான் போனேன்னா யாரும் நான் அந்த அளவுக்கு எங்க ஊர்ல அந்த அளவுக்கு பழக மாட்டேன், பேச மாட்டேன். ஆனா, என்னை கனப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க பேர சொல்லி என்னை கனப்படுத்துறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ என்னுடைய வளர்ச்சிக்கும், என்னுடைய முன்னோக்கி நான் செல்லுவதற்கும் காரணம் யாருன்னா, என்னுடைய ஒய்ஃப் தான். நான் அடிச்சு சொல்ல முடியும். அ அ நான் வீழாமல் இருக்கிறதற்கு அவங்க தான் காரணம். அ அப்போ ஒவ்வொரு ஆணுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொன்னா பெண்ணு. ஆனா, இதனால தான் என் ஹஸ்பண்டு சரியில்லங்க. என் ஹஸ்பண்ட் அப்படிங்க, என் ஹஸ்பண்ட் இப்படிங்க அப்படின்னு நம்ம குறை சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க பொறுப்ப ஏத்துக்கலன்னு தான் அர்த்தம். என்னால தான் என் கணவன் இப்படி இருக்கார். அதுதான் சரியான ஆன்ஸரு. என்னால தான் என் கணவன் ரட்சிக்கப்படாம இருக்கான். அதுதான் சரியான ஆன்ஸரு. அ ஒரு குழந்தை வளர்கிறத உலகத்தான் சொல்றான். நல்லா வளர்கிறது யாரால அப்படின்னு சொன்னா, தாயால அப்படி சொல்றான். அப்போ இதுக்கு எல்லாமே காரணம் எங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணு. அவள் துணையானவள். அவள் ஆதரவு அளிக்கிறவள். அவள் துணை நிற்கிறவள். அ ஸ்தோத்திரம். அவளுடைய திறமையினால குடும்பத்த கட்டக்கூடியவள். அவளிடத்துல இருக்கிற தைரியத்தினால எதிர்காலத்தை குறித்து அவள் அச்சப்படாமல் செயல்படுகிறவள். இது எல்லாமே எங்க இருக்கு? எங்கேருந்து செயல்படுகிறதுன்னா, துணையாக இருக்கிற மனைவியின் இடத்துல. அப்ப நம்ம அவங்க துணைகள்லாம் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்னா, "எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமே என் கணவன் இப்படி இருக்கிறார்." அப்படி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என்கிட்ட ஏதோ குறை இருக்கு. என்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால தான் என் கணவன் இப்படி இருக்கிறார். தயவுசெய்து என்ன மாத்தி என் கணவன எப்படியாச்சும் ரட்சிங்க. அப்படிதான் சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்படிதான் என்ன செஞ்சாரு, எஸ்றா ஜெபிக்க ஆரம்பித்தாரு. அப்படி ஜெபித்த அவருடைய வாழ்க்கையில தான் ஸ்தோத்திரம் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி மீண்டும் இஸ்ரேல் தேசத்திற்கு அ அவங்க நிலைநாட்டப்பட்ட இடத்திற்கு வருகிறாங்க. அப்போ ஒரு தலைவி ஸ்தோத்திரம், ஒரு துணையாக செயல்படுகிற யுத்த சோல்ஜர் அவங்க தான். அந்த அ பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அ மற்றவங்கள காரணகர்த்தாவா நிறுத்த காமிக்கக்கூடாது. அவங்களால தான் அப்படி ஆச்சு. எ என் பிள்ளையால தான் இப்படி ஆச்சு. என் கணவனால தான் இப்படி ஆச்சு. இல்ல, இல்ல, இல்ல. என்னால தான். என்னால தான். அப்படின்னு ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற எந்த பெண் இருக்கிறாங்களோ, அவ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குணசாலியான பெண். அவள் அவளுடைய விடாமுயற்சி, அவளுடைய தைரியம், அவள் ஏற்றுக்கொள்ளுகிற அ எல்லா காரியத்தையும் தனக்குள்ள வைத்து, எல்லா பலவீனங்களையும் தனக்குள்ள பொறுத்துக்கொண்டு, மற்றவங்கள பிள்ளைய எழுப்பி விடுறா. கணவனை எழுப்பி விடுறா. இதுக்கு தான் ஆண்டவர் துணையா வச்சா. இந்த துணை இல்ல அப்படின்னு சொன்னா,
மனுஷன் வேஸ்ட்டு. மனுஷனால வாழவே முடியாது. ஆனா அப்பேற்பட்ட பொறுப்பை கொண்ட குணசாலிகள் இன்றைக்கு தூங்கி போய்க்கிட்டு இருக்காங்க. அவள் உணவு எப்படியாப்பட்ட உணவா இருக்குது அப்படின்னு சொன்னா, சோம்பலின் உணவா இருக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு தூங்குற உணவா இருக்கக்கூடாது. அவள் தன்னை எடை கட்டணும். பலமுள்ள ஆகாரத்த சாப்பிடணும். அ அ என் வீட்ல சரியான உணவு இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. பலமுள்ள ஆகாரத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளணும். தன்னை எடை கொட்டிக்கொண்டு பிள்ளைக்கு ஊட்டி, ஊட்டி வளர்த்துட்டு தனக்கு சோறு இல்லாம வாழ்ற பெண்ணுங்க வந்து சரியான நடத்துதல்ல இல்ல அவங்க. தன்னை வளர்க்கணும். ஏன்னா, தன்னை வளர்க்கல அப்படின்னு சொன்னா சீக்கிரம் மரித்து போகறதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் புள்ள அனாதையா நிக்கும். அ புள்ளைய அனாதையா விட்டுட்டு போகிறத முன்னாடியே போகிற பெண்கள் சரியா வாழலன்னு அர்த்தம். குணசாலியா வாழணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு தன்னை இடை கட்டணும். தன்னை பலத்தால இடை கட்டிக் கொண்டு தன் குடும்பத்தை இடைக்கட்டி வாழ வைக்க வேண்டும். அப்படியாப்பட்ட பெண்களாக தான் ஆண்டவர் துணையாக நிறுத்தியிருக்கிறார். அந்த துணை துணையாக செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அ அந்த துணையாக செயல்படுகிற போது அநேகருடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். அநேகருடைய ஆண்கள் அ நியாயஸ்தானத்திற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அ பேறு பெற்றவர்களாக நிற்பார்கள். பிள்ளைகள் பேர் பெற்றவர்களாக நிற்பாங்க. இதற்கு எல்லாமே மறைந்திருக்கிற துணைதான். இந்த மறைந்திருக்கிற துணை இவங்களால அவங்க எழும்பியிருக்கிறாங்க. நான் எல்லா ஜெயம் பெற்றவர்களுடைய வாழ்க்கைய பார்க்கிற போதெல்லாம், அவங்க பின்னாடி யார் இருப்பாங்க? எந்த மனைவி இருப்பாங்க? அப்படின்னு யோசிப்பேன். அ ஆகையினால ஒவ்வொரு கணவனையும் கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் யாரிடத்துல கொடுத்திருக்காருன்னா, துணை இடத்துல, மனைவியினிடத்துல, பெண்கள் இடத்துல கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் அ அப்படியாப்பட்ட பொறுப்பை பயன்படுத்திக் கொண்டு ஆண்களை கட்டி எழுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாப்பட்ட பெண்கள் எனக்கு மனைவியாக வரவேண்டும் என்று கல்யாணத்திற்கு காத்திருக்கிறவர்கள் ஜெபிக்க வேண்டும். நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரிடத்துல. நீங்க என்ன குடுக்குறீங்களோ ஓகே. நான் யாரையும் வேணான்னு சொல்ல மாட்டேன். என்ன வேணான்னு சொன்னா நோ ப்ராப்ளம். அத நான் தாங்கிக்கிறேன். ஆனா, நீங்க குடுக்கறது மட்டும் தான் என்ட்ட வரணும். நான் யாரையுமே வேணான்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னு சொல்லி, அது நொண்டியோ, முடமோ எப்படியா வேணுமா இருக்கலாம். நீங்க குடுக்கறது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். அதன்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க. கல்யாணத்திற்கு காத்திருக்கிறவர்கள். அப்படி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியாப்பட்ட குணசாலியான ஸ்திரீகள் வீட்டை கட்டி ஆண்டவருடைய ஊழியத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ.